الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا وقال تعالى أيضا إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا وقال تعالى أيضا ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته وقال صلى الله عليه وسلم أيضا قال النبي صلى الله عليه وسلم لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்புகளை பற்றி நிச்சயமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். யார் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றியிருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். யார் பொறுப்புகளை பாழாக்கி இருப்பார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை தண்டிப்பான். சொர்க்கம் யாருக்கு, நரகம் யாருக்கு என்றால் பொறுப்புகளை நிறைவேற்றியவர்களுக்கு சொர்க்கம், பொறுப்புகளை பாழாக்கியவர்களுக்கு நரகம். பொறுப்புகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகள். அல்லாஹ் எங்களோட ரப்பம், அவன் எங்களுடைய எஜமானன், எங்களை உண்டாக்கினவன், எங்களை உருவாக்கினவன், எங்களுக்கு உறுப்புகளை தந்தவன், எங்களுக்கு உண்ண குடிக்க தந்தவன், சொத்து செல்வங்களை தந்தவன், மனைவி மக்களை தந்தவன், எங்களுக்கு அறிவு ஆற்றல்களை புத்தி விளக்கங்களை தந்தவன், இதெல்லாத்தையும் தந்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் இந்த நியமத்துகளை, இந்த பாக்கியங்களை எந்த நோக்கத்துக்காக தந்து, எந்த நோக்கத்துக்காக இந்த பாக்கியங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்பதை ரொம்ப தெளிவாக அல் குர்ஆனின் மூலம், கண்ணியமான நபியின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இந்த நியமத்துகளை, பாக்கியங்களை நான் தான் தந்தேன், என்ன நோக்கத்துக்காக தந்திருக்கிறேன். அதோட இந்த ஒவ்வொரு நியமத்துகளை பற்றியும், என்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்துகளை பற்றியும் கட்டாயம் உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணுடைய கட்டாய கடமை, என்னுடைய பொறுப்பு என்ன, அந்த பொறுப்புகளை விளங்கிக் கொள்வது ஒவ்வொருத்த பொறுப்பு. அதுக்குத்தான் இஸ்லாம் மார்க்கத்துடைய அறிவை கற்றுக்கொள்வது ஆண் பெண் மீது கட்டாய கடமை என்று சொல்லுது.
அதுல யாரும் பொதுப்போக்கு செஞ்சுட்டு எனக்கு தெரியாது என்ற வார்த்தைகள், தெரியாது என்ற வார்த்தையை கொண்டு அங்க தப்பே இல்லாது. ரொம்ப தெளிவான விஷயங்கள் தான். படிக்காம விளங்காம பொறுப்பை உணராம அத ஒன்று நேரடியா நாங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து படிக்கணும். அப்படி இல்ல, படிச்சவங்க இருக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ, அவங்கள்ட்ட இது கேட்டு படிக்கணும். ஏதோ ஒரு அமைப்புல மார்க்கத்துடைய அறிவுகளை கற்றுக்கொள்றது, அறிவுன்னு சொல்லக்கூடிய பொறுப்புகளை விளங்கிக் கொள்றது. எல்லாரும் மதரசாக்கு பேசி 8 வருஷம் ஓதணும் என்றது கடமை இல்லை. மதரசால மௌலவி ஆவுறதுக்கு எவ்வளவு காலம்? 8 வருஷம் தேவைப்படும். ஹாஃபிஸ் ஆவுறதுக்கு ஒரு 3 வருஷம் தேவைப்படுது. எல்லாரும் ஹாஃபிஸ் ஆகி எல்லாரும் ஆலிமாவும் என்றது கட்டாயம் இல்லை. ஆனா அடிப்படையான அறிவுகளை, அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்றது, அறிந்து கொள்றது ஒவ்வொரு ஆண் பெண்மீது கட்டாயப்படும். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு பஜாருக்கு போனாங்க. அவங்க எல்லாம் ஜனாதிபதி, அமீருல் மோமினீன், சும்மா ஒரு மூலையை பிடிச்சு கொண்டு இருக்க இல்லை. அவங்க எல்லாம் இரவையிலையும் சுற்றினாங்க, பகலையிலையும் சுற்றினாங்க, உரிய இடங்களுக்கு போனாங்க. மக்கள் எப்படி நடந்து கொள்றாங்க, இரவையில போயிட்டு பார்ப்பாங்க, பகலையில போயிட்டு பார்ப்பாங்க, பஜார்களுக்கு போயிட்டு பார்ப்பாங்க, வீடுகளுக்கு போயிட்டு பார்ப்பாங்க. ஜனாதிபதி ஊடுட போவார், திடீரென்று போவார். நாட்டுல நிலைமை என்ன, மக்களோட நிலைமை என்ன, மக்கள் சரியா நடக்கிறாங்களா இல்லையா, விளப்பங்களோட வேலை வெற்றிகளை செய்யறாங்களா, விளப்பம் இல்லாம செய்யறாங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. நாங்க பள்ளிவாசல் இருக்கிற ஃபெஸ்டிவல் கூட போற இல்லை. என்ற கருத்து, இந்த மாநிலத்துக்கு ஒரு 450 குடும்பம் இருக்கிறதா இருந்தா ஃபெஸ்டிவல் இந்த 450 குடும்பத்தை விசிட் பண்றோம். அதுக்கு பொருத்தமான ஆட்களை போட்டுக் கொள்ளணும். டைம் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு போக வேண்டும். நேரம் இல்லாதவங்க பொறுப்புகளுக்கு வந்து வேலை இல்லை, அவங்களால வேலை நடக்காது. என்ற பெரிய ஒரு பொறுப்பு தான் பள்ளிவாசலுடைய பொறுப்பு. மக்கள் இந்த பாடத்தை விளங்காம, இந்த வெயிட்ட விளங்காம, இன்றைக்கு நிறைய பொதுவான அமைப்புல நான் சொல்றேன், டெஸ்ட் போர்டுக்கு வாரத்துக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, போர்டுக்கு வர விரும்புறாங்க. அதுக்கு இந்த அரசியல் மாதிரி திட்டங்கள் போடுறாங்க, குரூப்புகள் அமைக்கிறாங்க, பெரிய முயற்சிகள் நடக்குது. பாவம் அந்த மக்கள், அந்த மக்களுடைய விஷயத்தை பரிதாபப்படுறதை தவிர வேறொன்று சொல்றதுக்கு இல்லை. பாரம் தெரியாம, பொறுப்ப விளங்காம பொறுப்பெடுக்க பார்க்கிறாங்க. முதலாவது விஷயம், நல்ல தெளிவா விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம், யாரு பொறுப்புகளை கேட்டெடுக்கிறாரோ அவர் சோதிக்கப்படுவார். பொறுப்புகளை கேட்டெடுக்கிறவர் பட்டு மாய்வார். விளங்குற பாசையில சொல்றேன். உக்கிழ்த்த இலைஹா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுப்புகளை கேட்டெடுக்கிறவர் அதுக்கு சாட்டப்படுவார். சாட்டப்படுவார் என்றால் பட்டு மாய்வார். அல்லாஹ் சாட்டி விட்டுட்டான், கஷ்டப்படுவார். யாரு பொறுப்புகளை கேட்காம இருக்கிறாரோ அந்த பொறுப்புகளை செய்யறதுக்கு உதவி செய்யப்படுவார். அல்லாஹ் உதவி செய்வான், மலக்குமார கொண்டு உதவி செய்வான். ஏனென்றா மேலான சகோதரர்களே, பொதுவாகவே ஒவ்வொருத்தரும் தனி நபர், இந்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர விஷயத்திலையும் தனிப்பட்ட முறையில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு எங்கெங்கட விஷயத்துல, எந்த விஷயத்துல எனக்கிட்ட அல்லாஹ் என்னோட சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கே நான் எப்படி பதில் சொல்லி முடிக்க போறேனோ தெரியா. இந்த அல்லாஹ் தந்த ஒவ்வொரு உங்களுக்கு தந்த ஒவ்வொரு நேமத்தை பற்றியும் கட்டாயம் கேள்வி கணக்கு கேட்போம் என்றான் அல்லாஹ். சும்மா பாருங்க, திடீரென்று இன்கம் டாக்ஸால கடைக்கு பாஞ்சா கை கால் எல்லாம் பதறுது, கை கால் பதறுது, வாரங்களே நடுங்கிறாரு, ஓடி ஒளிகிறாரு. ஏன் அந்த கணக்கு வழக்கு கேட்பானு மாற்றிக்கொள்வோமா? இந்த துனியால பொதுவான அமைப்புல மோசடிகளும் அநியாயங்களும் நடக்கக்கூடிய இந்த பகுதிகளில், இந்த உலக வாழ்க்கையிலே இப்படி பயப்படுறோம் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு இது கண்ணுக்கு விளங்குறதுனால பயப்படுறோம். இது கண்ணுக்கு விளங்குது, திடீரென்று வாரான், கடைக்கு வாரான், எடுக்கிறான், டாக்குமெண்ட் எல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு போறான்,
உனக்கு நீ 2 கோடி கட்டணும் என்றார். மேல கீழே பார்க்கிறார். முறையா வேலை செய்யாட்டி இது பிரச்சனை தான், பயந்து கொண்டே இருக்கணும். அதனால 100க்கு 100 வேளாட்டையும் எங்களை பாதுகாத்துக் கொண்டே நாங்கள் வேலை வெற்றிகளை செய்யும். எங்களோட பாதுகாப்பு கட்டாயம் தேவை. நாங்களே சில தவறுகளை செஞ்சு எங்களோட கையாலே எங்களை அழிவுல போட்டுக்கொள்ள கூடாது. நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் லேசா விளங்கிக்கோங்க, விரிவாக விளங்கப்படுத்த இயலாது. சில விஷயங்களை, சில தவறுகள் அதை நாங்களே செஞ்சு அதால நாங்களே எங்களே கஷ்டத்தை போட்டுக்கொள்ள கூடாது. இதுக்குத்தான் குர்ஆன்ல வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களோட கையால உங்களே நீங்க நாசத்துல போட்டுக்கொள்ள வானம் என்று குர்ஆன்ல சொல்றார். அதனால உங்களையும் பாதுகாத்துக் கொண்டு சட்டங்களையும் ஏண்டளவு 100க்கு 100 ஏழாம இருக்கும். சில நேரம் ஏண்டளவு எங்களை பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களையும் பேணிக்கொண்டு நாங்க வேலை வெற்றிகளை செஞ்சு கொண்டு போவோம். கண்ணியமான சகோதரர்களே, திடீரென்று ஆடிட் பண்ண வராங்கன்னா, திடீரென்று ஒரு இடத்துக்கு வைத்து அவங்களோட கணக்கு வழக்கு எல்லாம் விசாரிக்க போறாங்க என்ற போல பயப்படுறாங்க. திடீரென்று வந்து செய்யப்படும். இது எவ்வளவுக்கு வாங்கினீங்க, இந்த வாங்கினீங்க, எத்தனை பேர்த்த கொட்டேஷன் எடுத்தீங்க, ஒரு வேலை ஒன்று செய்ய போல ஒரே ஆள்கிட்ட எடுக்கிற முறை இல்லை, ஒரு 3 பேர்த்த கேட்கணுமே. அது பொது வேலைகள்ல எங்களை சொந்த வேலைகள் எல்லாம் தேடி பார்ப்போம். நாங்க எங்களை சொந்த ஒரு வேலையை செய்ய போல வேலையும் துப்புரவா நடக்கணும், குறைஞ்ச விலைக்கும் நடக்கணும். 5 பேர்த்தையும் 10 பேர்த்தையும் கேட்போம் நாங்க. ஆனா பொது சொத்துக்கள் என்று வரப்போல, அது பள்ளிவாசலா இருக்கட்டும், மதரசாவா இருக்கட்டும், ஸ்கூலுகளா இருக்கட்டும், அல்லது ஏழை பொது இடங்களா இருக்கட்டும், அதுல யாத்திராவை வருஷத்தை கொடுத்தாச்சு, வேலையை செஞ்சாச்சு. அவர் அந்த வேலையில விளப்பம் உள்ளவரா இல்லையா, வேலை பொருத்தமா இல்லையா, எங்கட வேலையை பேசுறதை விட பொது வேலையில கூட கவனம் செலுத்தும். எங்கட வேலை ஒன்றை செய்வதற்கு நாங்க எத்தனை பேர்த்த கேட்கிறோமோ அதை விட கூட கேட்கணும், பொது வேலை செய்யப்பட. இது அல்லாஹ் ரசூலோட சம்பந்தப்பட்ட இடங்கள். எங்கட விஷயத்துல பதில் கொடுத்த விட கூட பதில் எடுத்து செல்ல வேண்டியிருக்கு. அவ பொதுவா யோசிச்சு பாருங்க, இந்த அப்படியா நடக்குது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அதனால எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலையும் கேள்வி கணக்கிறீங்க. அல்லாஹ் நபி சொன்னாங்களே, கியாமத்துல 4 கேள்வி அல்லது 5 கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில உங்களுக்கு ஒரு எட்டு எடுத்து முன்னால வைக்கலாண்டாங்க. லா தஸாலு கதம அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா. 4 கேள்வி அல்லது 5 கேள்விக்கு பதில் சொல்லாத வரையில ஒரு எட்டு முன்னுக்கு எடுத்து வைக்கலாண்டாங்க நபி. அதுல உண்ட வாழ்க்கையை எப்படி கழிச்சாய், வாழ்க்கையை தந்தவன் அல்லாஹ். உண்ட வாலிபத்தை எப்படி கழிச்சாய், வாலிபம் என்பது ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி. வேண்டிய எந்த கையில் என்று சொல்றப்ப வேண்டியது என்ன? பார்வை, கேள்வி, மூளை, உடல்ல உறுப்புகள், சக்திகள் ஒரு நல்ல உச்ச கட்டத்தில் இருக்கிற காலம், நினைச்சத்தை செய்யணும் என்று சொல்ற காலம். அந்த காலத்தை எப்படி கழிச்சாய்? அல்லாஹ்வுக்கு பொருத்தமா கழிச்சியா, மாற்றமா கழிச்சியா? அந்த உடல் சக்திய உனக்கு நான் தந்த அறிவு ஆற்றல்களை அநியாயத்தில் பாவிச்சியா, மோசடிக்கு பாவிச்சியா, களவு பேசி பாவிச்சியா, ஹராச செய்ய பாவிச்சியா, நல்லதுக்கு பாவிச்சியா, கெட்டதுக்கு பாவிச்சியா? அந்த வாலிப வயச அல்லாஹ்வுக்காக, அவனுடைய தீனுக்காக, நல்ல அமல் இபாதத்துக்கு செலவழிச்சியா, அதுக்கு வேலை எதுவும் பாவிச்சியா? வாலிப வயசுல போட்ட கூட்டு எல்லாம் போட்டுட்டு வயசாலியாவுக்குள்ள இனி அந்த அந்நிய சகோதரர்கள் நாங்க பாக்குறோமே, அவங்களோட வணக்க ஸ்தலங்களுக்கு போவாங்களே, வயசாலிகள் தான் போறாங்க. வாலிபர்களை பார்க்க கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ற காலமா, அனுபவிக்கிற காலமா. வாலிப வயசுல நல்லா அனுபவிச்சுட்டு அவங்களே செய்வோம், அவங்களே சௌபா செய்வோம், ஒரு உங்களாவை அடிச்சுட்டு வருவோம். எங்க நாட்கள சிலர்கள் யோசிக்கிற கருத்து, போன்ற கூட்டு எல்லாம் போடுவோம், ஒரு உங்களாவை அடிச்சு அதெல்லாம் கிளியர் ஆகும், எல்லாம் மன்னிச்சிருவாங்களா? அவங்களே ஏமாற்றிக் கொள்றாங்க. உம்ராவை போகும்போது மௌத்து வந்த 27 வாழ்க்கை முந்தி மௌத்து வந்த மௌத்துக்கு நேர காலங்கள் எழுதி கொடுத்து இல்லை யாருக்கு மேலான சகோதரர்களே, மௌத்த எல்லா நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தான் குர்ஆன் சொல்லு. எந்த டைம்ல உங்களுக்கு மௌத்து வருமோ தெரியும். அதனாலதான் உங்களால் ஒரு பாவம் நடந்தா உடனே ஒரு நன்மையை செஞ்சு அந்த பாவத்தை இல்லாம ஆகிக்கோங்க.
وَأَتْبِعِ السَّيِّئَةَ الْحَسَنَةَ تَمْحُهَا. ஒரு பாவம் நடந்தா உடனே ஒரு நன்மையை செஞ்சு அதை அழிச்சு போடுங்க. ஒரு பாவம் நடந்தா உடனே இஸ்திக்பார் செய்யுங்க. வாரக்கிழமை காட்டி இருக்காதீங்க, வார வேறு காட்டி இருக்காதீங்க, இந்த அதுக்கு முந்தி மௌத்து வந்துடுங்க. இப்படி எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்பயும் ரெடியா இருக்க போறது. எந்த டைம்ல உங்களோட நாடு நரம்பு இருக்கு விட்டுவோம் நாங்க. அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் நல்ல மௌத்த நசீபாக்குவானாக. எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில அல்லாஹ் எங்களே மௌத்தாக்குவானா. துஆவும் கேட்கணும், முயற்சியும் செய்யணும். மேலான சகோதரர்களே, தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் மனிதனால தான் நடக்கிறது, மலக்குமாரால நடக்கிறது இல்ல, மனிதர்களால தான் நடக்குது. ஆனா மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். அவன் தயாரை மன்னிக்க, அவன் மன்னிக்க ரெடி அடித்துக் கொள்வேன், நாங்க கேட்க தயார் இல்லை. அவன் கொடுக்க தயார், நாங்க எடுக்க தயார் இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்குது, கண் கலங்கி இவர் செஞ்ச பாவத்தை நினைச்சு மனம் உருகி கண் கலங்கி இன்னும் 2 சொட்டு கண்ணீர் கண்ணத்துல முழுவதுக்கு முன்னாலே அவன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருந்தான். கொசிக்குதே கொசி, ஒரு ஈ, அதுக்கு தலையளவு 2 சொட்டு கண்ணீர் கண்ணிலிருந்து வடிந்தால் அவன் அவ்வளவு பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் என்றான். ஆனா அது உண்மையான தௌபாவா இருக்கும், போலி தௌபா இல்ல. உண்மையான தௌபாவா நீங்க தௌபா செய்யணும். அல்லாஹ் சொல்றான், மன்னிப்பான், மன்னிப்பான். அவன் நல்ல ஆக கூட மன்னிக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதம் ரமதானுடைய மாதம், 6 மாசம் வரப்போகுது, ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அமானிதம், வாழ்க்கை அமானிதம், வாலிபம் அமானிதம். அடுத்த கேள்வி, எப்படி சம்பாதிச்சாய்? உன்ன வருமான வழிகள், இன்கம் உடைய வழிகள் எப்படி இருந்துச்சு? எப்படி வந்து தள்ளி வந்துச்சு? அந்த தள்ளி வாரத்துக்கு வழி எப்படியா கொண்ட வழியில உனக்கு தள்ளி வந்துச்சு? அந்த வந்த தள்ளிய எப்படி செலவழிச்சாய்? சம்பாதிச்சாய் எப்படி? செலவழிச்சாய் எப்படி? இந்த கேள்விகளும் அந்த 4 கேள்வியில உள்ளது. 5வது கேள்வியா இருந்தா, உனக்கு தந்த புத்தி விளப்பத்தை கொண்டு எந்த அளவு செயல்பட்டாய்? எந்த புத்திய துனியாட முன்னேற்றத்துக்கு பாவிக்கிறோமோ, பஜார்ல, கடையில, வியாபாரத்துடைய முன்னேற்றத்துக்கு, எங்களோட வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு எந்த புத்திய பாவிக்கிறோமோ, எந்த அறிவு ஆற்றல்களை பாவிச்சு அதுல முன்னேறோமோ, அதே போல் அல்லாஹ் கேட்பான், இந்த புத்தியை கொண்டு எந்த அளவு செயல்பட்டாய்? தீனுடைய விஷயத்துல, அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல, மார்க்கத்துடைய விஷயத்துல, ஹலால் ஹராத்துடைய விஷயத்துல நீ எப்படி நடந்து கொண்டாய்? சிலவங்களோட கருத்து என்ன, அவங்க இந்த அவங்களோட துன்யாத விஷயம், அவங்க செய்யற பாவங்கள், அவங்க செய்யற ஹராம்கள், அவங்களோட பாட்டுல செஞ்சு கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயான் பண்ணினா, ஒரு புத்திமதிய சொன்னா, பாப்பமே அல்லாஹ் நாடத்துமே என்றாரு. பாப்பமே அல்லாஹ் நாடத்துமையா? அது என்ன கதை? மேலான சகோதரர்களே, எந்த புத்திய உலக முன்னேற்றத்துக்கு பாவிக்கிறீங்களோ, எந்த உடல் உறுப்புக்களை உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு பாவிக்கிறீங்களோ, அதே புத்திய, அதே உறுப்புக்களை தீனுடைய முன்னேற்றத்துக்கு பாவிக்கும். அதுதானே சரி, அதுதானே சரியான முறை. மேலான சகோதரர்கள், இதுக்கென்று தனி நாட்டம் ஒன்று இருக்கான். தனியால் அல்லாஹ் எங்களுக்கு எப்பயும் அளவத்தான் நாட்டுறான். அல்லாஹ் யாருக்கும் கெடுதியை நாட்டுறது இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு கயிற நாட்டுறான், நன்மையை நாட்டுறான், எங்களை பாவங்களை மன்னிக்க விரும்புகிறான், அவன் எங்களுக்கு சொர்க்கத்தை தர விரும்புகிறான், அவன் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க விரும்புகிறான். ஹதீஸ்கள், குர்ஆன் ஆயத்துகள் ஓதிக்கொண்டே போயிடும், சொல்லிக்கொண்டே போயிடும். ஜும்மாவுடைய நேரம் மிச்சம் விரிவா விளங்கப்படுத்துறதுக்கு இல்லை. அதனால மேலான சொல்லி அவன் எப்ப எங்களுக்கு ஒரு நன்மையை செஞ்சா 10 நன்மை தாரானேடா, நல்லவனாதான் இல்லையா? யார் ஒரு நன்மையை செய்யறாங்களோ அவனுக்கு 10 நன்மை தாரேன் என்றான். அப்ப இது எங்களுக்கு நல்லவனாதான் இல்லையா? ஒரு பாவத்தை செய்ய நினைச்சா பாவம் எழுதப்படுறது இல்லை. ஆனா ஒரு நன்மையை செய்ய நினைச்சிட்டு அந்த பாவத்தை செய்யலைண்டா, ஒரு பாவத்தை செய்ய நாடினால்
பாவம் செய்ய இல்லை, அதுக்கு நன்மை ஒன்று எழுதப்படுவது. பாவம் ஒன்று செய்ய என்ன வந்துச்சு, அந்த பாவத்தை அவர் செய்ய இல்லை, அதுக்கு ஒரு நன்மை எழுதப்படுவது. நன்மையை செய்ய நாடினால் எழுதப்படும் ஒரு நன்மை, நன்மையை செய்ய நாடினாலும் நன்மையை செய்ய இல்லை, ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு நன்மையை செஞ்சா 10 கொண்டு ஆரம்பிக்கிறான், நல்லா செஞ்சா 10 கிடைக்குது, அதுல இருந்து 700 வரைக்கும் தார. இது அல்லாத இறக்கம் இல்லையா? அல்லாஹ் எங்களோட அன்பா இருக்கிறான் என்றதுடைய அடையாளங்கள் இல்லையா? அதனால சொல்றேன், எவ்வளவு இதுக்கு மேலான சகோதரர்களே, எனவே இந்த கேள்விகளுக்கு கியாமத்துல நான் பதில் சொல்லும். சொந்த விஷயத்திலே பொண்டாட்டிய விஷயத்துல கேள்வி கணக்கு இருக்கு, பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தரும். ஏண்டா பொண்டாட்டி என்றவ சபையை கூட்டி நிக்காசுகிறமே, கொண்ட வாப்பா அவத பொறுப்புல மவளை பெற்று வளர்த்து ஓட வச்சு படிக்க வச்சு தின்ன குடிக்க கொடுத்து ஆளாக்கி ஒரு வயசு வந்தப்போ போறோம், அந்த வாப்பா அந்த பொம்பளை பிள்ளைய ஒருவர்த்த கையில ஒப்படைக்கிறார், ஒரு மாப்பிள்ளையோட கையில. அந்த மாப்பிள்ளை எல்லாருக்கும் முன்னால அந்த பொறுப்பை எடுக்கிறார். எந்த மகள் பாத்திமாவை நான் உங்களுக்கு நிக்கா செஞ்சு தாரேன் என்றார். அந்த மாப்பிள்ளை நான் அந்த பொறுப்பை கபில்த்து ஏற்றுக்கொண்டேன் என்றார். சும்மா பொறுப்பு இல்ல, சாட்சி வச்சு பொறுப்பு கொடுக்கப்படுவது பொறுப்பு எடுக்கிறார். முடிக்க காட்சியும் இவரை மட்டும் தான் நரகத்தை பாதுகாத்துக் கொள்வது பொறுப்பா இருந்துச்சு. முடிக்கட்டு பொறுப்பு கொண்டாட்டியை நரகத்தை பாதுகாக்கிறது மாப்பிள்ளையோட பொறுப்பு. அந்த பொண்டாட்டியால மனைவியால குழந்தைகள் கிடைச்சா அந்த குழந்தைகளையும் நரகத்தை பாதுகாக்கிறது கணவன் பொறுப்பு. உண்ண கொடுக்கிறது பொறுப்பு, உடுக்க கொடுக்கிறது பொறுப்பு, இருக்க இடம் ஏற்பாடு செய்வது பொறுப்பு. அவருடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி முயற்சி செய்யும். நோய்வாய்ப்பட்ட மருந்து விஷயங்களை பார்க்கிறது பொறுப்பு, அந்த மனைவிய ஹராத்தையும் பாதுகாக்கிறது பொறுப்பு, அந்த மனைவிய நேரான வழியில வழி நடத்துவது பொறுப்பு. இதெல்லாம் கணவன் பொறுப்பு. இதுல புறப்பாடு செஞ்சா அவங்க எங்களே மாற்றி விட்டுருவாங்க. அந்த கியாமத்துடைய நாளையில எவ்வளவு நல்லா சின்ன கொடுத்து உடுக்க கொடுத்து உலக எல்லாத்தையும் கொடுத்து அந்த மனைவி மக்களுக்கு தீன மார்க்கத்தை கொடுக்க இல்லைன்னா கியாமத்துல எங்களே காட்டி கொடுத்துருவாங்க. மேலாறு சொல்லுது ஹதீஸ்ல வந்த தெளிவான வந்த விஷயம். அதனால நான் என்ன சொல்ல வரல, இந்த பொறுப்புகளே இந்த கேள்விகளுக்கே எப்படித்தான் பதில் சொல்ல போறோமோ தெரியா. போதாயத்துக்கு இன்னும் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டா கேட்டு சிந்த பருப்பென்றமே அத மாதிரி ஆகும். நான் விளங்குற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. சிலரை கேட்டு எடுத்து கஷ்டப்பட போறமே அத மாதிரி உள்ளதுதான் அது. மக்கள் சொல்றாங்க நீங்க தான் பொறுப்புல இருக்கணும், நீங்க தான் இந்த பள்ளிய நடத்த பொருத்தமான ஆள், அதுக்குள்ள தகமை இருக்கு, அதுக்குள்ள தகுதி இருக்கு, அதுக்குள்ள அறிவு இருக்கு, அதுக்குள்ள தந்தைகள் உங்கள்கிட்ட இருக்கு, அதுக்குள்ள குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கு, உங்க எல்லா கைதும் ஒழுங்காட்டா இருக்கு, அதனால நீங்க தான் சூட்டபலான ஆள், பொருத்தமான ஆள் என்று எல்லாரும் சொல்ல போல இவர் வெறுப்போடு அந்த பொறுப்பு எடுக்கிறார் என்று அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார். பொறுப்புகளுக்கு போட கொலையும் அவருடைய பர்சனல் லைஃபையும் பார்க்கணும், இவருடைய கொடுக்கல் வாங்கலையும் பார்க்கணும், இவருடைய வட்டி தொடர்பு இருக்கா, இவருடைய ஏனைய பெரும் பாவங்கள் ஈடுபடக்கூடியவரா, இவருடைய தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கு, இவருடைய வருமானங்கள் எப்படி இருக்கு, இதை நடத்துறதுக்குள்ள அறிவு ஆற்றல் புத்தி விளப்பங்கள் இருக்கா அவருக்கு, இவருடைய குணங்கள் எப்படி இருக்கு, எல்லா மக்களோட நல்ல பலவரோக்கராய்க்கு பொறுப்பு வைக்கிறார். அவர் சும்மா டப் ஆளா இருந்தா, கடினமான ஆளா இருந்தா, அப்படியா கொண்ட ஒரு பொறுப்புக்கு வந்தாருன்னா மக்கள் வெறுப்பாங்க. கடைசியா அவர்த வெறுப்புல பள்ளிக்கு வரமாட்டாங்க, அவர்த வெறுப்பால பள்ளிவாசலுக்கு வரமாட்டாங்க. அப்படி எத்தனையோ பள்ளிவாசல்கள் நாங்க பார்க்கிறோம். அவரு வெற்றி போர்ட்ல இருக்கிற அந்த பள்ளிக்கே போறதில்லை என்றார். தவறாது இருந்தாலும் மக்கள் அப்படித்தான் யோசிக்கிறாங்க. அதனால பொறுப்புகள் இருக்கிறவங்க நல்ல அகலாக் உள்ளவங்களா இருக்கணும், நல்ல பண்புகள் உள்ளவங்களா இருக்கணும், மக்களோட நல்ல முறையில நடக்கக்கூடியவரா இருக்கணும், நல்ல கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கா இருக்கணும், அவருடைய சொந்த அமளி பாகத்திலையும் அவர் கவனமானவராயிருக்கணும், பேணுதலானவராயிருக்கணும், டைம் கொடுக்கக்கூடியவராயிருக்கணும், நல்ல முயற்சி செய்யக்கூடியவராயிருக்கணும், பொறுப்பை சரியா செய்யக்கூடியவராயிருக்கணும். சும்மா நீங்களும் போடுங்க அவரும் போடுங்க இவரும் போடுங்க உத்தர வச்சுக்கொண்டு நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றோம் உங்களைய நாங்க எப்படியா நீங்க உங்களையே போட்டு விட்டுருவோம்.
அவரு தகுதியானவர் இல்லைன்னா சேர்ந்து போட்டவங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். நாங்க 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை போட்டோம் என்றா எப்படி ஆவது? அவர் தகுதி இல்லாதவரா இருந்தா, அவர் அந்த பொறுப்புல இருந்து கொண்டு அந்த பொறுப்புகளை பாலாக்குவாரா இருந்தா, அந்த பொறுப்புல இருந்து கொண்டு அவர் மோசடி செய்வாரா இருந்தா, அநியாயங்கள் செய்வாரா இருந்தா, நாங்க எல்லாம் அதுக்கு பங்குதாரிகள். 5 பேருக்கும் கிடைக்கும். அதனால எப்பயும் நல்லா யோசிச்சு பார்த்து பொறுப்புகள் ஒப்படைக்கப்படணும். தகுதியானவங்களோட கையில் ஒப்படைக்கப்படும். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த பள்ளிவாசலுக்கு 200க்கு மேல சொத்துக்கள் இருக்காம். 200க்கு மேல சொத்துக்கள். ஆனா இப்ப இருக்குது ஒரு 9 தான். 9 சொத்துக்கள் தான் வலிக்கொண்டு இருக்கு. அதுவும் அல்லாஹ்வுடைய காவல்ல இருக்குது என்றார். யோசிச்சு பாருங்களே, கொடுத்தவங்க தியாகத்தோட கொடுத்தாங்க. பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசலை நடத்துறதுக்கு தேவையான வருமானங்களுக்கு எல்லா பள்ளிக்கு குறை வந்துடக்கூடாது. அதனாலதான் அவங்க சொத்து வச்சிருப்பாங்க. ஏன் பள்ளியை கட்டிட்டு பள்ளிட வருமானத்துக்கு வழி செஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்த பள்ளிவாசலை நடத்தி கொண்டு போறதுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அதனாலதான் சொத்து வச்சிருப்பாங்க. இல்ல சொத்து கொடுக்க தேவையில்லை, பள்ளிக்கு பள்ளியை மட்டும் கட்டிட்டு போனா போனது. கொடுத்தவங்க என்ன நோக்கத்தோட கொடுத்தாங்கன்னா, இந்த பள்ளி கியாமத்துடைய நாள் வரைக்கும் நடக்கணும், இதை நடக்கிறதுக்கு கல்வி இல்ல, வசதி இல்ல, என்ற இடையில இது இந்த பள்ளி வாசல்ல வேலை வெட்டி இல்லாம போயிடக்கூடாது என்ற நல்ல உயர்ந்த நோக்கத்தோட எவ்வளவோ சொத்துக்கள் எழுதியிருப்பாங்க. இப்ப அந்த சொத்துக்கள் பொதுமக்கள கைக்கு போயிட்டு பள்ளிவாசல்ட கடைந்து அதுகள் எடுத்து அதுகள் கைமாறி மாறி எத்தனையோ பேர் அதை வித்து அல்லது அதுல மோசடிகள் நடந்து அதுல அநியாயங்கள் நடந்து அதுல கூலிகள் கொடுக்கப்பட இல்லை என்ற எவ்வளவு கவலையான விஷயம். இது ஈமான் இல்லாதவங்க, அல்லாஹ் ஆகிரத்தை நம்பாதவங்க, கேள்வி கணக்க பத்தி எந்த ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறவங்க அவங்க செஞ்சா பரவாயில்ல. அவங்களோட கருத்து ஆக்கிரம் என்றொன்று இல்ல, சொர்க்கம் நரகம் என்றொன்று இல்ல, கேள்வி கணக்கு என்றொன்று இல்ல, மறுமை வாழ்க்கை என்றொன்று இல்ல. அதனால அவர் அப்படி செய்யறாருன்னு சொல்லு. இது அல்லாஹ் ஆக்கிரத்தை நம்பின முஸ்லிம்கள் இப்படி செய்வாங்களா இருந்தா என்ன அநியாயம் மேலான சகோதரர்களே. எப்படி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் உதவி செய்வான்? இதுக்கெல்லாம் இவ்வளவு பதில் சொல்லணும். எல்லாரும் தானே பொறுப்புதாரிகள், மஹல்லா வாசிகளும் பொறுப்புதாரிகள். அப்படி வந்தா பொறுப்புகள் இருக்கிறவங்க பொறுப்புதாரிகள். என்னடா ஒரு ஊட்டத்தரு கூலி கொடுத்தோம், அவரு கூலி தாரார் இல்ல என்றா அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய எல்லா ஜாதி முயற்சியும் செய்வோம். எங்கட இருக்கிற சொத்துக்களை விட்டாவது வழக்கு பேசி அதை எடுத்துக் கொள்வோம். ஆனா பொது சொத்து என்று வரப்போல அதுக்கு வழக்கு பேசவும் ஆள் இல்லை. ஏன்னா பொது சொத்து தான். ஏந்த சொத்தை விட கூடுதலான கவனம் செலுத்தணும் பொது சொத்துல. சம்பவம் ஒன்று சொல்றேன், விளங்கிக்கோங்க. எவ்வளவு முன்னோர்கள், எங்கட சஹாபாக்கள், நல்லடியார்கள் எவ்வளவு பொது சொத்துல பேணுதலா இருந்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஜனாதிபதி, அமீருல் முஃமினீன், அவர் ஆட்சியில் இருக்க போல ஒரு நாள் தொழுவித்துக் கொண்டிருந்தாங்க. பின்னால ஒருவன் முனாஃபிக், அபூ லூலு சொல்லக்கூடியவன், அவன் ஒரு முனாஃபிக்கா இருந்தான். அந்த காலத்துல முனாஃபிக்களும் பள்ளிக்கு வருவாங்க, இமாம் ஜமாத்துக்கு வருவாங்க. அவன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவளை தாக்கத் பண்ணி கொண்டே இருந்தான். எப்படியாவது இருக்கு ஒரு குத்தவன் இருந்தான். விளங்குற மாதிரி சொல்றேன், ஒரு கத்தி ஒன்று தயாரிச்சிருந்தான். நடுவுல கூட்டி 2 சைட்லையும் கத்தி. உங்களுக்கு தெரியும், அதை பார்த்திருக்கீங்க. அப்படி வந்து அதுக்கே தயாரிச்சான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவரை குத்துவதற்கே தயாரிச்சான். தொழுவித்துக் கொண்டிருக்க அவனும் பின்னுக்கு நின்றான். முன்னால பாஞ்சி குத்தி அப்படியே இழுத்து விட்டான். கொடல் அப்படியே அருண்டு போச்சு. என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. மவுத்துடைய கட்டம். இந்த டைம்ல பால் கொடுத்தா பால் கொடலால வெளியே வரும். இந்த காலத்துல இந்த ஆபரேஷன், சர்ஜரி, கீஜரி எல்லாம் அந்த காலங்கள்ல இருக்கே இல்லை. வைத்தியர்கள் சொன்னாங்க இவருக்கு உடனே தேன் கொடுக்கணும். தேன் அந்த நேரத்துல மதீனால தேன் இல்லை. அந்த நேரத்துல மதீனால தேன் இல்ல, வாங்குறதுக்கு இல்ல. ஆனா தேன் இருக்கு என்ன தெரியுமா? பைத்துல் மால் இல்ல. பைத்துல் மால் என்றால் பொது சொத்து, எல்லாருக்கும் சொந்தமானது தான் பைத்துல் மால். அதுல தேன் இருக்கு. மக்கள் சொன்னாங்க தேன் இருக்கு, பைத்துல் மால் இல்ல. இவர் ஜனாதிபதி,
அதுல இருந்துதான் எடுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லாம் மதீனால இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று கூட்டுங்க, அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க, இந்த தேன்ல கொஞ்சம் எடுக்கலுமா? அவங்க எல்லாம் அனுமதி தந்தா அந்த தேன் எடுத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு தேன்கள் பொது சொத்துல எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார். ஒரு ஜனாதிபதி என்றால் வேண்டிய செய்யலுமே, இன்றைக்கு அப்படி செய்ய இல்லை மேலான சகோதரர்களே. அதனால தான் முழு உலகமும் அவரோட காலடியில வந்து சேர்ந்துச்சு. பேரை கேட்டா நடுக்கம் பிடிச்சிச்சு உலகத்துக்கு. பேரை சொன்னாலே நடுக்கம். அது அல்லாஹ் போட்ட பயம், அல்லாஹ் போட்ட அச்சம், அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். தீன்ல மாற்ற விஷயத்துல எவ்வளவு பேணுகளா இருக்கணுமோ, அவ்வளவு பொது சொத்துல எவ்வளவு பேணுகளா இருப்போமோ அந்த அளவு அல்லாஹ் பரக்கத் செய்வார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலுடைய ட்ரஸ்டி போர்டுடைய தெரிவுகள் இருக்குது. வரக்கூடிய 1ஆம் தேதி தகுதியானவங்க அதுக்கு வரணும். நிறைய வேலைக்கு செய்யறது. பள்ளி உள்ளுக்கு இருக்கிற வேலை 100% தான். பில்டினை கேட்கிறதும், தடிக்கிறதும், சைன் போடுறதும், லைட் போடுறதும், மாத்தின் இமாமுக்கு சம்பளம் கொடுக்கிறதும், அதுகளும் கூட ஒழுங்கா நடக்குது இல்லை. பள்ளிவாசல்களை பாருங்க, இமாம் மாதின்களை பாவம் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் இப்படி சர்வீஸ் பண்றாங்க. 5 நேரம் எங்களுக்கு முன்னாடி இமாமா நின்று தொழுவிக்கிறாங்க. அவங்களோட சம்பளங்களை கேட்டு பாருங்க. பாருங்க, புல்லு புடுங்க வருது, அதை விட கூட கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு வேலைக்கு வந்துட்டு போறேன் எங்க குடும்பம்ல 1500 இல்லாம வந்துட்டு போறாங்க. இல்ல, ஒரு 4-5 அவர் வேலை செஞ்சுட்டு போறாங்க, 1500 ரூபாய் கேட்கிறாங்க. இவர் ஃபுல் டைம் பள்ளியில இருக்கணும், 5 நேரம் தொழிலிக்கணும், நிறைய வேலை செய்யணும். அவங்க சம்பளம் அதை விட குறவு, அதை விட குறவு. இவருக்கு இபிஎஃப் இல்ல, இடிஎஃப் இல்ல, பென்ஷன் ஒன்று இல்ல. அந்த மனுஷன் காலம் பள்ளிவாசல்ல இருந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு திடீரென்று அவருக்கு கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், நோய்வாய்ப்பட்டு வீட்டுக்கு போறார். எல்லாரும் என்ன செய்யாது, சின்ன சின்ன தொகையை போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நல்லமா இப்படி செய்யறது பொருத்தமா? முழு நாட்டு வைக்கிற பேசுகிறாங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் பொருந்தி கொள்வானா? இன்றைக்கு மக்கள் கொடுக்க தயார். எங்க அனுபவத்தை நான் சொல்றேன். எங்களோட விசேஷமா கொழும்புல இருக்கிற மக்கள் நல்ல கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள மக்கள். வந்தவங்களும் அதே மாதிரி மாஷா அல்லாஹ் இவங்களை பார்த்து அவங்களுக்கு அப்படி தன்மைகள் இருக்குது, கொடுக்கிற தன்மை இருக்குது. ஆனா வேலை ஒழுங்கா நடக்குமா இருந்தா, வேலை சரியா நடக்குமா இருந்தா, முறையா நடக்குமா இருந்தா மக்கள் அள்ளி தருவாங்க. அது பள்ளிவாசலுக்காக இருக்கட்டும், எதுக்காகவும் இருக்கு. மோசடி, பொய், ஏமாற்றங்கள், அநியாயங்கள் நடக்குமா இருந்தா மக்கள் தரமாட்டாங்க. அதனால பொறுப்புகள்ல இருக்கிறவங்க நல்ல டைம் கொடுக்கணும், அடிக்கடி மீட்டிங்கள் வைக்கணும், அடிக்கடி மசூராக்கள் பண்ணணும், பொறுப்புகளை பிரிச்சு எடுக்கணும். இன்னும் மஹல்லால 450 குடும்பம் இன்னும் மஹல்லாவுக்கு இருக்கிறாங்க, 450 குடும்பங்கள் இருக்கிறாங்கடா. மேலான சகோதரர்களே, இந்த 450 குடும்பத்துடைய நிலைமையும் உண்மையான நிலைமை பள்ளியில் இருக்கும். இதுல ஒவ்வொரு மக்களோட நிலைமை என்ன, இவங்களோட வருமான நிலைமைகள் என்ன, கஷ்டவாளிகள் யார், விதவைகள் யார், அனாதைகள் யார், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல திறமையான படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஆனா படிப்புக்கு போவேலா, கிளாஸுக்கு அனுப்பவேலா, உமாக்கள் வசதி இல்லை. பாப்பா மவுத்து, சின்ன வயசுல இன்னைக்கு நிறைய மவுத்துகள். ஜக்காத்துக்கு தகுதியானவங்க யார்? அப்ப ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்க மஹல்லால இருப்பாங்க, அவங்கள போகணும், சந்திக்கணும். எங்களோட மஹல்லால சின்ன கேச திருக்கி இப்படியா கொண்ட நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. உங்களோட ஜக்காத்தை இன்னாருக்கு கொடுங்க, நீங்க நேரடியா கொடுங்க, அல்லது எங்கள்கிட்ட தாங்க, நாங்க பொறுப்பா இருந்து செஞ்சுட்டு அதை நாங்க உங்களுக்கு காட்டுறோம். எவ்வளவு வேலைக்கு செய்யறது. நல்ல திறமையானவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாத்தியாவும் தெரியும், அத்தகையாக்கும் தெரியும். இஸ்லாத்துக்கு வந்து 10 வருஷம் கல்யாணமும் முடிச்சு இல்ல, 2-3 புள்ள நிக்கா நடந்து இல்ல, கேசரிக்கு பெருமுறை பல ஆயிரக்கணக்கான. அடுத்தது இந்த எங்களுக்கு இந்த அந்நிய மக்களுக்கு மத்தியில தொடர்பை சீராக்கிக் கொள்ளணும். அதுக்கு என்ன வேலை வச்சு எங்களை பள்ளியால செய்யணும். எங்களை பள்ளியை சுற்றி எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, மத்திய அரசாங்க இடங்கள் இருக்கு, அதுகளோட எங்களை தொடர்பு எப்படி வைக்கிறது. எதை செய்யறாலும் பள்ளியாலே செய்யணும், பள்ளியாலே செய்யணும். அப்ப என்ன நடக்குதுன்னா, பள்ளி வாசல்களை விரும்புவாங்க அந்நிய மக்கள். பள்ளி வாசல் வாரது விருப்பம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா பள்ளி வாசலால அவங்களுக்கு அலசி. ஏன் அலசி என்றா, ஒன்று பாங்கு சத்தம் அவங்களுக்கு அலசியா இருக்குது,
பார்க்கிங் அலட்சியா இருக்கு. ஏன் பள்ளிவாசல் இந்த நாட்டில் கட்டையிலால அவங்க சொல்றாங்க எங்களுக்கு பிரச்சனை பள்ளியால. நலவுகள் நடந்தா தானே பள்ளிவாசலை விரும்புவாங்க. நாங்க அதை பத்தி யோசிக்க இல்லை. உலமாக்கள் நாங்களும் தான் அதுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு மேலான சகோதரர்களே. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பள்ளிவாசல் கையிலத்தை கட்டிக் கொண்டிருக்கிறான். இந்த ஒரு 4 லட்சம் தேவைப்படுவார் வேலையை முடிக்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சீதேவிகளும் நீங்க சேர்ந்தீங்கன்னா போக்குல ஏதாவது உங்களால் ஏழுமான ஒரு தொகையை மேக்சிமம் 7 தொகையை போட்டு போனீங்கன்னா அந்த வேலையை முடிச்சிடு. எல்லாரும் யோசிப்பேரும் பள்ளிவாசலுக்கு 200க்கு மேல சொத்துக்கள் இருக்கு. எங்கப்பா இல்ல, அது யார் யாருக்கோ கையில இருக்குது, யார் யாருக்கோ சொந்தமா இருக்குது. நீங்க யோசிப்பேரும் பள்ளிவாசலுக்கு நிறைய வருமானம் இல்லையாம் வரக்கூடிய உங்களோட ஜும்மாக்கள்ல வரக்கூடிய இந்த கலெக்ஷன்கள் இதுல வச்சுதான் விஷயங்களை செஞ்சு கொண்டு போறாங்க ரொம்ப நெருக்கடியோட. அதனால மேலான சகோதரர்களே, இன்றைக்காவது ஒரு முயற்சியோம். உமா அப்பா மௌத்தாவிப்பாங்க, பலர்கள் மௌத்தாவிப்பாங்க, அவங்களோட பேர்ல எது எழுமோகளால இவ்வளவு தான் உள்ள போட்டுட்டு போனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வேலையை முடிச்சிடேன். பள்ளிவாசல்ல தௌலத்துங்கிறது முக்கியமான பகுதி. ஆட்கள் வந்தா ராமத்தா அந்த தேவைகளை முடிக்கணும், அது சுத்தமா இருக்கணும், அது சுத்தமா இருக்கணும், ஒழுவெடுக்கிற வசதிகள் அதை நல்ல பிளான் பண்ணி செய்யப்படணும். நிம்மதியா மக்கள் தொழுவத்துக்குள்ள வசதியாக செஞ்சு கொடுக்கப்படணும். அதுக்கு சரியான பொறுப்புகள் போடப்படணும். எவ்வளவு வேலை இருக்கா? மஸ்ஜித் தான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு இந்த உலகத்திலே ஆக சிறந்த இடம் பள்ளிவாசல் என்றார்கள் ஸல்லல்லாஹு. அல்லாஹ்வுடைய இடம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அப்ப இதுல அநியாயம் மோசடி நடக்கிறேன்டா, என்ன அநியாயம்! சுப்ஹானல்லாஹ். சும்மாவே நொத்தந்த காணில ஒரு சான் இடத்தை பிடிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 7வது பூமி வரைக்கும் அந்த காணி துண்டை எடுத்து கியாமத்துடைய நாளையில எல்லா மக்களுக்கு முன்னால் அவருடைய களத்துல போடப்பட்ட நிலைமையில் அவர் வருவார். காணி கல்லன் மாட்ட களம் எடுத்தவன் ஹதீஸ்ல நான் நேரடியா சொல்றேன், ஒட்டக கல்லன் ஒட்டகத்தை களத்துல அடிச்சு கொண்டு அதனால் மக்களுக்கு முன்னால வருவான் என்றார்கள் சொல்லலாம். இதே போல ஒவ்வொன்றை களவெடுத்தவன் நாளில மோசடி செஞ்சவன் எதை மோசடி செஞ்சானோ எதை களவெடுத்தானோ அதை சுமந்து கொண்டு வருவான். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கும். அதனால எங்களோட சொந்த பாவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கலும், மக்களோட ஹக்குகளை எடுத்திருந்தா அதுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும் போதா, அதை திருப்பி கொடுக்கவும் போதும். ஏந்தாலும் கடன் விஷயங்கள் ஹதீஸ்ல வந்து பாரமாத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு உசுரே கொடுக்கிறார், ஷஹீதாகிறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவரது எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், கடனை மன்னிக்க மாட்டான் என்றார். அதனால கடன் விஷயமும் பாரமான விஷயம். இன்னைக்கு நிறைய வியாபாரங்கள்ல தில்லு முள்ளு பார்ட்னர்ஷிப்ல வாங்க பங்குல வியாபாரம் செய்வோம், ஆஜி இப்படி ஒரு வியாபாரம் இங்கி போட்டா இவ்வளவு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் என்று விருப்பம் இல்லாத மனுஷன் தலைய கழுவி அவன் கல்வி எடுத்து அவன் பொண்டாட்டிட நகையை வித்துட்டு வாரான், ஈக்கிற காணியை வித்து கொண்டாந்து கொடுக்கிறார், ஈக்கிற எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுக்கிறார். இவர் அந்த கல்வி எடுத்து வியாபாரம் செய்கிறார். முதலாவது நாள் ப்ராஃபிட், 2வது மாசம் கொடுக்கிறார், 2-3 மாசம் கொடுக்கிறார், 4வது மாசம் முழுக்க சுருட்டி கொண்டு போயிட்டு எவ்வளவு பஜார்கள் எவ்வளவு நடக்குது. அப்படி இன்னைக்கு மக்களும் பாக்குறாங்க குவிக் மணி, மேல் நோயாம கல்வி சம்பாதிக்கும், பெருசா சம்பாதிக்கும், பெருசா சம்பாதிக்கவும் போதும், கஷ்டப்படாமையும் சம்பாதிக்கும். அப்ப அதுக்குத்தான் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க வாங்க இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்கும் என்று இவர் கல்வியை போட்டார். அது போல இருந்த கல்வியும் கையில இல்லை. எத்தனை வியாபாரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இன்றைய காலத்தை பொருள் அதையாவது ஒழுங்கா துப்புரவா செஞ்சா அதுல நேரடியா நாங்களே செஞ்சா அதே பெருசு. இன்னொருத்தர கையில கொடுத்து அது பிறகு அவர் பேசிக்கொண்டு பதுவா செஞ்சு கொண்டு நாங்களும் கஷ்டத்தை விழுந்து அவரையும் கஷ்டத்தை போட்டு அப்படி செய்யறதை விட மேலான சொல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரம் எங்களுக்கு ஸ்ரீலங்கால சம்பாதிக்க இயலாம் என்றால் வேற எங்கேயும் சம்பாதிக்கலாம். கையேங்கிற பழக்கம் சமுதாயத்தை எல்லாம் போகும். முஸ்லிம் சமுதாயம் தான் பிச்சை வாங்குறதே முன்னுக்கு நிற்கிறது. இப்ப நோம்பு வரப்போகுது, நாங்க எல்லாம் பார்ப்போம். அதுல எங்கிருந்து தான் இந்த உருவாக்குறாங்களோ தெரியாது. வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவங்க பிச்சை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்க பிச்சை வாங்குறத பார்த்து அந்நிய மக்கள் எங்களே போல ஒதுத்து கொண்டு வந்து பிச்சை வாங்குறாங்க.
தொப்பியை போட்டுக்கொண்டு, முந்தானையை போட்டுக்கொண்டு, அபாயாவை போட்டுக்கொண்டு 32 வருஷம் யுத்தம் நடந்துச்சு. அந்த தமிழ் மக்கள் பிச்சை வாங்குறத பாக்குறோமா? இல்ல. அவங்க பிச்சை வாங்குறத பாக்குறது மிக குறைவு. ஏன் அது பார்க்க எங்களை விட பெரிய தொகை அவங்களோட எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அதனால மேலான சகோதரர்களே, இதெல்லாம் அமானிதங்கள். இது ஒவ்வொன்றா பேசுறேன்டா பெரிய டைம்கள் தேவை. கட்டாயம் நாங்க ஒவ்வொன்றே விளங்கத்தான் ஓடும். நாங்க இந்த நாள் இந்த பூசி பூசி இது சரி வராது. சப்ஜெக்டுகளை தெளிவா பேசப்படணும். ஏண்டா பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அமல் செய்யறதுக்கு தயாராகிறாங்க, விளங்கி அமல் செய்ய தயாரா மக்கள் இருக்கிறாங்க. அப்ப விளங்கப்படுத்துறது எங்களோட கடமை. அதனாலதான் தெளிவாக விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். எனவே மேலான சகோதரர்களே, எல்லா விஷயத்தையும் கவனிக்கும். இந்த உடல் அமானிதம், அதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தனி தலையங்கத்துல பேசப்படணும். உடல் அமானிதம், உறுப்புகள் அமானிதம். சாப்பாடு விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும். நானும் நீங்களும் அதுல மிக மிக பொறுப்போக்கா இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு, சாப்பாட்டுக்கு மேல சாப்பாடு. ஜெமிக்கிறதுக்கு டைமே இல்லை. இந்த மெஷினே இதுவும் அல்லாஹ் தயாரிச்சு இந்த குடல், ஈரல், இந்த கிட்னி, அதுக்கெல்லாம் ஒரு அளவு தானே வேலை செய்ய, ஒரு அளவு தான் அதுக்கு வேலை செய்ய. இது ஒவ்வொரு நாளுக்கு வேலை கொடுத்தா அது என்ன ஆகும்? பலவாமைக்கு. அப்ப 75 வருஷம் பாதிக்கிற மெஷின் 50 வருஷத்திலே பழுதாது. உலகத்தில் உள்ளதுகள் எல்லாம் பார்க்கிறேன் தான். அதுக்கு ஆயில் போடணும், அதுக்கு சர்வீஸ் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் நடக்குது. இது கொண்டு இல்லை, கிடைக்கிறது எல்லாம் போடுறது. இங்க சாப்பிட்டுட்டு போனது அங்கே ஏதாவது தந்தா அதையும் போடுறது, அங்கே போனா அவரையும் போடுறது. ஆனா சொல்றாங்க என்னன்னா, எடுக்காட்டி சாப்பிடாட்டி அவரோட மனசு நோயுமே, அவரோட மனசை சந்தோஷப்படுத்தி ஒரு குளிக்கு போறாரு. நான் நோயாளி ஆகின பொருள் அவரோட மனசு நோந்தேன், அவர் வந்து எனக்கு உதவி செய்வாரா? அவங்க அவங்களோட உடல் அவங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்த முக்கியமான விஷயம், யாரையும் தயவு செஞ்சு சாப்பாட்டுக்கு வற்புறுத்த வானம். அது இஸ்லாமிய முறையே இல்லை, நபியுடைய முறையே இல்லை. சாப்பாடுகளுக்கு போட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, இது உங்களோட வீடுதான், சந்தோஷமா சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, அப்படி பொதுவா சொல்லுங்க. வாயார சொல்லுங்க, செலவு போட்டு பார்த்து விடுவாங்க. அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷன் திண்டு கஷ்டப்படுறார், மூச்சோட கஷ்டப்படுறார். பழமையான அளவு சாப்பிட்டாதான் அவருக்கு ராகத்தா இருக்கு. இது அதை விட கூட போட்டு அவர் கஷ்டப்படுறார், நோயாளியா போயிடுவார். கடை சாப்பாடுகளை எவ்வளவு கவிழ்ந்து கொள்ளையுமோ அவ்வளவு கவிழ்ந்து கொள்வோம். ஏனென்றா அதுல அது மக்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சால இன்னைக்கு வியாபாரங்கள் நடக்குது. பொதுவா தள்ளித்தான் நோக்கம். எதை போட்டாலும் பரவாயில்ல, எந்த எண்ணெய் என்றாலும் பரவாயில்ல, எப்படியாவது பரவாயில்ல, மக்களுக்கு நாக்குக்கு மட்டும் ருச்சியை கொடுத்தாச்சு, உள்ளுக்கு போயிட்டு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் நடக்குது. இதெல்லாம் விரிவா பேசப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சேன்னா இந்த மனைவியுடைய ஹக்கு எனக்கு நிறைவேற்றலாம், இந்த பிள்ளையோட ஹக்குகளை நிறைவேற்றலாம், எனக்கு யாரும் தொழில் செய்யலாம் போகும். அதால இந்த பிள்ளைகள் கஷ்டப்படும், இந்த பிள்ளையோட ஓதல் படிப்பு மண்ணா போயிடும், நான் திடீரென்று மௌத்தா போயிடுவேன், நான் திடீரென்று ஹார்ட் அட்டாக் அல்லது 2 கிட்னியும் பழுதாகி சும்மாக்கு பின்னால வசூல் நடக்குது. இவங்க கிட்னி பழுதாகத்தை தள்ளிட்டாங்க. எவ்வளவு நீங்க வேலை செய்யறதுக்கு அவங்களோட உடல் அவங்களோட கவனிச்சாததுனால ஒரு எக்ஸசைஸ் ஒன்று இல்லை, உடலுக்கு ஒரு பயிற்சியம், சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒரு பயிற்சியம் இருந்தா தானே அந்த சாப்பாடுகள் ஜெயிக்கும், உடல் ஆரோக்கியம். இது அந்த சைடே இல்லை, எக்ஸசைஸும் இல்ல. இரவையில சாப்பிடுறது கடைசி நேரத்தில் நல்ல மகமூரா தின்றுட்டு அப்படியே தூங்கிடுறது. நீங்க வேண்டிய உங்கள்ட்ட டாக்டர்ஸ் மாத்த கேட்டு பாருங்க, நோய்க்கு அடிப்படையான காரணம் இந்த மாவு, கோலம் மாவு. இது ஆழம் உடலுக்கு ஆபத்தானது என்றதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, படிச்சவங்க அதை சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு சீனி வியாதி வந்தா நோய்களுக்கே தாயா போச்சாது. எல்லா உம்முல் அம்ராவாவிட்டு எல்லா நோய்க்கும் தாய் நோய் இன்றைக்கு சீனி வியாதி. அது வந்தா எல்லாம் அந்த பின்னுக்கால வந்துடும். அதால அவருக்கு அவ்வளவு உடல் சக்தியும் இல்லாம போயிடும். அது ஆழ்ந்த அடையாளம் காண்றதும் கஷ்டம். அல்லாஹ் தவக்கல் அதிக தினம் அப்படித்தான் சொல்றது. பிஸ்மில்லா சொல்லி குடிங்க, இங்க போனாலும் பேசானே, அங்க போனாலும் பேசானே, இந்த வீட்டுக்கு போனாலும் பேசானே. இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 10, 15, 20 பேசானே நல்லா சீனியை போட்டு குடிச்சா இல்லாதவருக்கு வரும் தானே. யோசனைகள் சத்து வந்து எல்லா நோய்க்கும் காரணமாயிடும். இது ஒவ்வொன்றாக அல்ல தெளிவா நாங்கள் எல்லாம் விளங்கணும். இது அமானிதம். உடல் அல்லாஹ் தந்த இதமாய் ஒரு உறுப்பு, இதமாதிரி ஒரு கண் முழு உலகம் சேர்ந்தாலும் உருவாக்க ஏழுமா? இத மாதிரி ஒரு விரல் முழு துணியா வைக்கிற அவ்வளவு அறிவாளிகள்
இருந்தாலும் தயாரிக்க இயலாது. இது அல்லாஹ் தயாரித்த உறுப்புகள், அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறார். இது எங்கள் ஆகிரத்துடைய தயாரிப்புக்கு இந்த உறுப்புகள் பாதிக்கப்படணும், இந்த நேர காலங்கள் செலவழிக்கப்படணும். இதை வீணாக்கி, இதை பாழாக்கி, இதை சேவையற்ற வச்சு, கை வச்சு, கால் வச்சு, அந்த நிலைமை வந்தா எல்லாருக்கும் எங்களால கஷ்டம். எப்படா இவர் மவுத்தாவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழக்கூடாது, அப்படி அல்ல வாழணும். எங்களால உலகத்துக்கு, நாட்டுக்கு, சமுதாயத்துக்கு நலவுகள் நடந்து கொண்டே இருக்கணும். இவர் இன்னும் வாழக்கூடாதா, இவர் இன்னும் இருக்கக்கூடாதா, இவரால் சமுதாய பிரயோஜனம் அடையுது என்ற நிலைமைக்கு தான் நானும் நீங்கள் உலகத்தை வாழ்ந்துட்டு போகணும் மேலாது. அதனால அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆபியத்தை தருவானாக, உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய ஸ்ரீதேவியான தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எல்லோருடைய கஷ்டங்களை நீக்கிவை யா அல்லாஹ், எல்லோருடைய கவலைகள் நெருக்கடிகளை நீக்கிவை யா அல்லாஹ். ஒவ்வொருத்தருடைய தொழில் வியாபாரங்களையும் பறக்கச் செய்ய யா அல்லாஹ். ஒவ்வொருத்தருடைய கடன் பாவங்களையும் மவுத்துக்கு முன்னால் அவைகளை நிறைவேற்றி கொடுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை தந்தருள்வாயாக, ஆபியத்தை ராகத்தை தந்தருள்வாயாக. எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு மௌத்தை தந்தருள்வாயாக. உன்னை சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமை